வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 2025 உடைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். முக்கியமான 75 கேள்விகள் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 75 கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லயும் போடுவோம். ஸோ டெலிகிராம் குரூப் என்ன அப்படிங்கறது நான் உள்ள போயிட்டு நான் சொல்றேன் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் ஓவர் சி இனாகிரேட்டட்? இந்தியாவின் முதல் கடல் மீது கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா கன்னியாகுமரியில. இந்த பாலம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறை வந்து இணைக்கிற மாதிரி போடப்பட்டது. 77 மீட்டர் இந்த கண்ணாடி பாலம். அதனுடைய நீளம், அகலம் வந்து 10 மீட்டர். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா சர்ஜிக்கல் ரோபோட் லான்ச்? இந்தியாவில் முதலில் தயாரிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை ரோபோ எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா மகாராஷ்டிரால பூனேல வந்து நோபல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்கதான் இத அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ரோபோவுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா எஸ்எஸ்ஐ மந்த்ரா. சோ எஸ்எஸ்ஐ மந்த்ரா அப்படிங்கறத ரோபோவுடைய பெயர். அடுத்த கேள்வி போயிடலாம். ஹூ இஸ் த ரிச்சஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் பணக்கார முதல்வர் யார் அப்படின்னா ஆந்திராவின் முதல்வரான சந்திரபாபு நாயுடு தான் வந்து பணக்கார முதல்வர். அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் 931 கோடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் 14வது இடத்துல இருக்காங்க. கடைசி இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் சவுங் கான் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி? இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா அபிஜித் பானர்ஜி. இவர் நமக்கு வந்து 2019 வந்து எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பரிசு வாங்கியவர் அபிஜித் பானர்ஜி, இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்த கேள்வி, எந்த மாதத்தின் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசம்பர் மாசத்துடைய கடைசி வாரத்தை திருக்குறள் வாரமா கொண்டாடணும் அப்படின்னு முதல்வர் சமீபத்துல அறிவிப்பு விடுத்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, விச் மினிஸ்ட்ரி டிக்ளேர் 2025 as year of reforms? எந்த அமைச்சகம் 2025 சீர்திருத்த ஆண்டாக அறிவித்தது அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகம், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. அடுத்த கேள்வி, விச் டீம் வந்து சந்தோஷ் டிராபி 2024? சந்தோஷ் கோப்பை 2024 வென்ற அணி எது அப்படின்னா மேற்கு வங்காளம் அணி தான். ஃபைனல்ஸ்ல கேரளா கூட விளையாடினாங்க. சந்தோஷ் கோப்பை அப்படிங்கிறது எந்த விளையாட்டோடு தொடர்புடையது அப்படின்னா கால்பந்து, ஃபுட்பால். ஓகேவா? சோ இந்த பிடிஎஃப் நம்ம மொத்தம் 75 கொஸ்டின் இருக்கு. இதுக்கெல்லாம் பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கும். சோ அந்த டெலிகிராம் சேனல்ல வந்து நம்மளுடைய பிடிஎஃப் இருக்கும். சோ சார் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், டெலிகிராம் சேனல் லிங்க். இல்ல நீங்க டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணாலும் வரும். சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ இஸ் அப்பாயிண்டட் as CEO உதய்? உதயின் தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா புவனேஷ்குமார். நம்ம ஆதார்லாம் இருக்குல்ல, அதை பாத்துக்கிற அமைப்பு தான் இது. 2009 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் அவார்டட் வித் த மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்ட்? மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா இவங்க 4 பேருக்குமே கொடுத்தாங்க. குகேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், செஸ் விளையாட்டு. ஹர்மன் பிரீத் சிங் பாத்தீங்க அப்படின்னா ஹாக்கி பிளேயரு. பிரவீன் குமார் வந்து பாரா அத்லெட், ஓகே, மாற்றுத்திறனாளி தடகள வீரர். அடுத்த மனு பாக்கர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு துப்பாக்கி சுடுதல் போட்டி. சோ எந்த விளையாட்டுன்னு கேட்டாலும் ஆன்சர் போட ரெடியா இருக்கணும். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த 31st நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ்? 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா மத்திய பிரதேசத்துல போபால் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. மத்திய பிரதேசத்துல போபால். ஓகேவா? அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உலக பிரெய்லி தினம், வேர்ல்ட் பிரெய்லி டே அப்படிங்கிறது ஜனவரி 4ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய மக்களே. அடுத்த கேள்வி, ஹூ ரிசீவ் த அண்ணல் அம்பேத்கர் அவார்ட் 2024? அண்ணல் அம்பேத்கர் விருது 2024 பெற்றவர் யார் அப்படின்னா ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் எம்பி. இந்த படிகராமு அப்படிங்கிறவர் யார், என்ன விருது அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் விருது. திருவள்ளுவர் விருது வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த எல் கணேசன் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது, பேரறிஞர் அண்ணா விருது கிடைச்சிருக்கு. கபிலன் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் விருது, மகாகவி பாரதியார் விருது கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் கிடைச்சிருந்து. இதுல இந்த பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு வந்து பாரதிதாசன் விருது, பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு பாரதிதாசன் விருது. ரவீந்திரநாத் அவர்களுக்கு தமிழ் தென்றல் திருவிகா விருது அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து இந்த வேமு பொதிய வெப்பன் அவர்களுக்கு கி ஆப்பே விஸ்வநாதம் விருது வந்து
இவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? விஸ்வநாதம். இது எல்லா விருதுகளுமே நமக்கு முக்கியமானது. அடுத்த கேள்வி விச் ஸ்டேட் டிக்ளேர்ட் அன்சீசனல் ரெயின் அ நேச்சுரல் கலாமிட்டி? எந்த மாநிலம் பருவமற்ற மழையை இயற்கை பேரிடராக அறிவித்தது அப்படின்னா ஆப்ஷன் சி ஒடிசா அப்படிங்கறத சரியான விடை. பருவமற்ற மழை. அடுத்த கேள்வி விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அடாப்ட் கிரீன் ஜிடிபி மாடல்? பசுமை ஜிடிபி மாதிரியை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி சத்தீஸ்கர் அப்படிங்கறதா மக்களை சரியான விடை. அடுத்த கேள்வி பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு தங்கபாலு அவர்களுக்கு. அடுத்த கேள்வி இந்தியா 69th ரயில்வே டிவிஷன் இந்தியாவின் 69வது ரயில்வே கோட்டம் எது அப்படின்னா ஜம்மு ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி ஹூ இஸ் அப்பாயிண்ட் அஸ் த சேர்மன் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா? இந்திய உணவு கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து அசுதோஷ் அக்னிகோத்ரி ஆப்ஷன் ஏ அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி விச் ஆர்கனைசேஷன் டெவலப் த பாரத் போல் போர்ட்டல்? பாரத் போல் போர்ட்டலை உருவாக்கிய அமைப்பு வந்து சிபிஐ ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அடுத்த கேள்வி விச் கண்ட்ரிஸ் பிரசிடென்ட் வில் பி த சீஃப் கெஸ்ட் ஆஃப் ரிபப்ளிக் டே 2025 2025 குடியரசு தினத்தின் சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டின் அதிபர் பங்கேற்க உள்ளார் அப்படின்னா இந்தோனேஷியா நாட்டினுடைய அதிபர் பிரபோவோ சுபியான்டோ. பிரபோவோ சுபியான்டோ தான் நமக்கு ரிபப்ளிக் டே உடைய சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. அடுத்த கேள்வி விச் கண்ட்ரி பிகேம் அ ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரீசென்ட்லி? சமீபத்தில் பிரிக்ஸ் அமைப்பில் முழுநேர உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி இந்தோனேஷியா அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி who is appointed as the 11th chairman of ISRO? இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வி நாராயணன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி இருந்தவர் சோமநாத் 10வது. 9வது சேர்மன் யார் அப்படின்னா கே சிவன். இவரும் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்த கேள்வி வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடப்படுது. இது வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா இதை கொண்டாடுவாங்க மக்களே. இந்த வருஷம் இது எங்க நடைபெற்றது அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிசால. அந்த நிகழ்ச்சி வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிசால நடைபெற்றது. அடுத்த கேள்வி வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேட் ரயில் பிரிட்ஜ் லொகேட்டட்? இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்த கேள்வி உலக ஹிந்தி தினம் வேர்ல்டு ஹிந்தி டே என்னைக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி 10. வேர் வாஸ் த இசட் மோர் டனல் லொகேட்டட்? இசட் மோர் சுரங்க பாதை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கறதா சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025? ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2025 இந்தியாவின் இடம் வந்து ஆப்ஷன் டி 85 அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி தேசிய இளைஞர் தினம் நேஷனல் யூத் டே என்னைக்கு அப்படின்னா நமக்கு ஜனவரி 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம இளைஞர் தினமா கொண்டாடுறோம். தேசிய இளைஞர் தினமா கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி ஹவு இந்தியா ஸ்கேல் மவுண்ட் G20 இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சி அமிதாப் காந்த் அப்படிங்கறதா சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி வேர் வாஸ் த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் வெட்டினரி சயின்சஸ் இனாகிரேட்டட்? கால்நடை அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா சேலம்ல தலைவாசல் அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா? அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் விச் இஸ் த 34th ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்? ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தும் 34வது மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஒடிசா அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி நேஷனல் டர்மரிக் போர்ட் தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா நிசாமாபாத். நிசாமாபாத் எங்க இருக்கு அப்படின்னா தெலுங்கானா மாநிலம், தெலுங்கானால இருக்கு. இதனுடைய முதல் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா பள்ளி கங்கா ரெட்டி அப்படிங்கிறவர். பள்ளி கங்கா ரெட்டி தான் இந்த வாரியத்தினுடைய முதல் தலைவர் அப்படிங்கறதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவ தினம் இந்தியன் ஆர்மி டே வந்து ஜனவரி 15. முதல்ல இதனுடைய பெரைட் எங்க நடைபெறுது அப்படின்னா பூனேல, பூனே மகாராஷ்டிரால. அடுத்த கேள்வி விச் கண்ட்ரி டிக்ளேர்ஸ் ஜான்வரி ஆஸ் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹெரிட்டேஜ் மந்த்? ஜனவரியை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவித்த நாடு எது அப்படின்னா அமெரிக்கா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி வேர் வாஸ் த 85th ஆல் இந்தியா பிரசைடிங் ஆபீஸ் கான்ஃபரன்ஸ் 85வது அகில இந்திய அவை தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா பீகார்ல பாட்னால நடைபெற்றது. பீகார்ல பாட்னால. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நேஷனல் ஸ்டார்ட் அப் டே தேசிய புத்தாக்க நிறுவன தினம் ஜனவரி 16 ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி which city has the best air quality in India in 2025? 2025 இந்தியாவின் காற்றின் தரம் சிறந்து விளங்கும் நகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி திருநெல்வேலி அப்படிங்கறதா சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி which country removed the word secularism from its constitution?
மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை அரசியல் அமைப்பிலிருந்து நீக்கிய நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி லோக்பால் தினம். லோக்பால் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 16. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து 2013 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட நாள் வந்து ஜனவரி 16 2014. அதனால்தான் இந்த ஜனவரி 16 வந்து நம்ம லோக்பால் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அடுத்த கேள்வி who is appointed as the governor of மிசோரம். மிசோரம் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் வந்து வி.கே. சிங் அவர்கள் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி what is the rank of India in World Future Skills Index? உலக எதிர்கால திறன் குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 25 அப்படிங்கறதா சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி which team won the Coco World Cup 2025? 2025 கொக்கோ உலக கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னா இந்தியா தான். ஆண்கள் பிரிவிலையும் சரி பெண்கள் பிரிவிலையும் சரி ரெண்டுத்துலயுமே வந்து இந்தியா தான் ஜெயிச்சாங்க. போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லியில நடைபெற்றது. இந்த ஆண்கள் இதுல பெண்கள் இது சரி ரெண்டுத்துலயுமே ஃபைனல்ல நம்ம கூட நேபாள் தான் விளையாடினாங்க. ஆனா இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி விச் டீம் வந்து விஜய் ஹசாரே டிராஃபி. விஜய் ஹசாரே கோப்பை வந்து கிரிக்கெட் போட்டியோடு தொடர்புடையது. இதுல வந்து யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னா நமக்கு கர்நாடகா அணி ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி who is selected as the 47th president of USA? அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சரியான விடை நமக்கு டொனால்ட் ட்ரம்ப். ஜேடி வான்ஸ் வந்து அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாம் who is appointed as the director general of Central Reserve Police Force? மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் இந்த ஞானேந்திர பிரதாப் சிங் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி which country recently withdrew from the World Health Organization? உலக சுகாதார அமைப்பில் இருந்து சமீபத்தில் விலகிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. இதுல இருந்து மட்டும் இல்ல அந்த பாரிஸ் ஒப்பந்தத்துல இருந்தும் விலகிட்டாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்தும் விலகிட்டாங்க அமெரிக்கா ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து. அடுத்த கேள்வி where was the first Olympic Research Conference? முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா குஜராத்ல காந்தி நகர்ல நடைபெற்றது. குஜராத் காந்தி நகர்ல தான் முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு அப்படின்னு நடைபெற்றது மக்களே. அடுத்த கேள்வி which state provides rupees 10,000 annually to landless agriculture laborers? எந்த மாநிலம் நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 10,000 வழங்குகிறது அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சத்தீஸ்கர் அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி who is appointed as the சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட்? டெல்லி உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் தேவேந்திர குமார் உபாத்யா அப்படிங்கிற சரியான விடை. அலோக் ஆராதே அப்படிங்கிறவர் வந்து பாம்பே ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்த கேள்வி who is the first Indian to take hat-trick wicket in under-19 women's T20 World Cup? under-19 மகளிர் T20 உலக கோப்பையில் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் இந்தியர் யார் அப்படின்னா வைஷ்ணவி சர்மா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி நேம் த புக் லான்ச் பை TN ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். தமிழக தொல்லியல் துறை வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் இரும்பின் தொன்மை ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் அப்படிங்கிறது. ஓகேவா. சோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி which year is declared as the international year of glacier preservation? எந்த ஆண்டு சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2025 மார்ச் 21 பனிப்பாறை தினமா வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி தேசிய பெண் குழந்தைகள் தினம் நேஷனல் கேர்ள் சைல்ட் டே ஜனவரி 24 கொண்டாடப்படுது. அடுத்தது which Indian short film was nominated for Oscars 2025? 2025 ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய குறும்படம் எது அப்படின்னா அனுஜா அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி what is the rank of India in Global Fire Power Index 2025? குளோபல் ஃபயர் பவர் குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4 அப்படிங்கறத சரியான விடை. அடுத்தது which state tops the fiscal health index 2025? 2025 நிதி நிலைமை குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடம் வைக்கிறது அப்படின்னா ஒடிசா மாநிலம் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி தேசிய வாக்காளர் தினம் நேஷனல் ஓட்டர்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினம். தமிழ் மொழி தியாகிகள் தினம் தமிழ் லாங்குவேஜ் மார்டியர்ஸ் டேயும் அதே ஜனவரி 25 தான் நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது which state has banned liquor sales in 17 religious towns? எந்த மாநிலம் 17 மத நகரங்களில் மது விற்பனையை தடை செய்துள்ளது அப்படின்னா மத்திய பிரதேசம் அப்படிங்கறதா சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி where will the world's largest data center be built?
உலகின் மிகப்பெரிய தரவு மையம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னா நமக்கு ஜாம்நகர். ஜாம்நகர் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலத்துல அமைந்திருக்கு. இது யார் அமைக்கிறாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் அமைப்பு தான் இதை அமைக்க போறாங்க. அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட், which Indian cities have joined the list of 31 wetland accredited cities in the world? உலகின் சதுப்பு நில அங்கீகாரம் பெற்ற 31 நகரங்களின் பட்டியலில் இணைந்த இந்திய நகரங்கள் எது அப்படின்னா நமக்கு இந்தோரும் உதய்பூரும். ஓகேவா? இந்தோர் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு. உதய்பூர் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இது ரெண்டும் தான் ஆன்சர், ஏ அண்ட் பி. அடுத்த கேள்வி, which is the first Southeast Asian nation to legalize same sex marriage? ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் தென்கிழக்கு ஆசிய நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி தாய்லாந்து அப்படிங்கிறதா சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி, பத்மபூஷன் விருது 2025 யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இவங்க 4 பேருமே வாங்கியிருந்தாங்க. யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு தனியா நம்ம அன்னைக்கு, அதாவது நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல டீடைலா கவர் பண்ணியிருப்போம். ஃபுல்லா வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இல்லை நம்ம மெட்டீரியல் வாங்கி கூட நீங்க படிச்சுக்கலாம். அடுத்த கேள்வி, பத்மஸ்ரீ விருது. பத்மஸ்ரீ விருது இவங்க 4 பேருமே கிடைச்சது. தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் வாங்கினாங்க எல்லாமே லிஸ்ட் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு விருதுகள், சி நாராயணசாமி நாயுடு விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா முருகவேல் அவர்களுக்கு, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது, கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்டு வந்து அமீர் அம்சா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த வெற்றிவேல் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அண்ணா பதக்கம், அண்ணா மெடல் ஃபார் கேலண்ட்ரி யாரு கிடைச்சிருக்குன்னா வெற்றிவேல் அவர்களுக்கு. அடுத்த கேள்வி, பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவார்ட், சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதை வென்ற காவல் நிலையம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மதுரை மாநகர காவல் நிலையம், ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, which state implemented uniform civil code recently? சமீபத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். அடுத்த கேள்வி, ரிப்பப்ளிக் டே 2025 உடைய தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அவுர் விகாஸ் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் எனர்ஜி, சர்வதேச தூய்மையான ஆற்றல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி ஜனவரி 26. அடுத்தது, விச் ராக்கெட் இஸ் செட் டு லான்ச் இஸ்ரோஸ் 100th மிஷன்? எந்த ராக்கெட் இஸ்ரோவின் 100வது விண்கலத்தை ஏவ உள்ளது அப்படின்னா GSLV F-15, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, which country developed the DeepSeek AI? DeepSeek என்னும் செயற்கை நுண்ணறிவை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் டி சைனா. இந்த இதை வந்து யூஎஸ்ஏல வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள கோர்ட்ல எல்லாம் வந்து சட்டம், கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, which state won the best tableau award in the Republic Day 2025? குடியரசு தின அணிவகுப்பு 2025 எந்த மாநிலம் சிறந்த அலங்கார ஊர்தி விருதை வென்றது? சிறந்த அந்த அணிவகுப்புல சிறந்த அலங்கார ஊர்தி விருது எந்த மாநிலம் வென்றது அப்படின்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த சோசியல் ஜஸ்டிஸ் ஆக்டிவிஸ்ட் மெமோரியல் இனாகிரேட்டட்? சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி அப்படிங்கிற இடத்துல, வழுதரெட்டி அப்படிங்கிற இடத்துலதான் இதை திறந்து வச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, which team won the first phase of கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2025? கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி 2025 முதல் கட்டத்தை வென்ற அணி லடாக் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்த்துலாம் மக்களே. 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். இதுல நம்ம வீக்லி, இதுல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வீக்லி தோறும் வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவோம். வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எக்ஸ்பிளனேஷனோட அனுப்புவோம். இது போக மந்த்லி பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் நம்ம உங்களுக்கு அனுப்புவோம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது ஜனவரி 3வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்போம். அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுக்கிறது, சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபேக்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம் மக்களே. டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் 25 கொஸ்டின் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடும். லிங்க்லயே அட்டன் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் அனுப்புவோம். ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட், சரியான இணையை தேர்ந்தெடுக்க எல்லாமே இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் மக்களே. ஸோ இதுல நம்ம ஆன்சர் கீ இருக்கும், தனியா எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவும் நீங்க படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். ஓகேவா இதுல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் போட்டிருப்பேன். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணாலும் வரும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ காலையில 5 மணிக்கு வரும் மக்களே. மறக்காம பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.